இங்க நிறைய சித்தர்மார்கள் நம்மளுக்கு பழக்கப்பட்டாங்க. அப்ப அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த ஜோதியே கடைசியில மலையா மாறிட்டுச்சுன்னாங்க. இன்னொன்னும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 யுகங்கள் இருக்கு. முதல் யுகத்துல இது தங்க மலையா இருந்தது, அப்புறம் வெள்ளி மலையா இருந்தது, அதுக்கப்புறம் செம்பு, இப்ப கலிகாலத்துல அது கல்லு மலையா இருக்கு அப்படின்றாங்க. சோ இதுக்கு புராதன எவிடன்ஸ் நம்ம தேடி போகணும். பட் நமக்கு இது தெரியல. சரிங்களா? ஆனா அந்த ஜோதி ரூபம் கொடுத்தது இங்கதான். அத ஞாபகார்த்தமா தான் நம்ம அங்க ஜோதி ஏத்துறோம். இது ஒண்ணு. சோ இதே நாள்லதான் அந்த ஜோதி ரூபம் கூட லிங்க ரூபமும் தந்தாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு சிவன் கோயிலையும் பின்னாடி லிங்கோத்பவர் பார்ப்போம். இந்த அடிமுடி காணா அண்ணாமலையார் அந்த லிங்கோத்பவர் தரிசனமும் இந்த நாள்ல தான் கொடுத்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. சரிங்களா? இது கூடவே இந்த கார்த்திகை தீபம், அதாவது முதல்ல லிங்க ரூபமா சிவபெருமான் காட்சி கொடுத்தது திருவண்ணாமலையில தான் அப்படின்றதுதான் நிறைய பேர் சொல்லுவ கேள்வி.